பெண்கள் மற்றும் திருநங்கையர் நலனுக்காக பிற திட்டங்களின் கீழும் சுமார் 787 பயனாளிகளுக்கு ரூபாய் 5,67,00,000 மதிப்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி காலேஜ் படிக்கிறதுக்கு சென்ற அனைத்து மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் என்ற ஒரு புதுமை பெண் திட்டம் அப்படின்ற பேர்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மேடையில கூட புதுமை பெண் திட்டத்தால பயனடைகின்ற மாணவிகளுக்கு நாம் முதலமைச்சருடைய வாழ்த்து கடிதங்களை வழங்க இருக்கின்றோம். காலத்திற்கேற்ப இன்னும் பல திட்டங்கள் உங்களை தேடி வரும் என்ற இந்த உத்தரவாதத்தையும் நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அன்னை தயாளம்மா தொண்டு நிறுவனம் சார்பாக இதுவரை கணினி மற்றும் தையல் இயந்திரங்கள் பெற்றவங்க மொத்தம் கிட்டத்தட்ட 3000 பேர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு மட்டும் தையல் எந்திரம் கணினி மொத்தம் 250 பேருக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க எல்லாம் ஒரு தொழில் முனைவோராக வந்திருக்கீங்க. அடுத்து நீங்க முன்னேறி நீங்க ஒரு 10 பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துகின்ற அந்த பணிகளை நீங்கள் ஈடுபட வேண்டும் கேட்டுக்கொண்டு வந்திருந்த அறுவை தங்கைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக ரூபாய் 45 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள 288 வீடுகளை உங்களிடத்துல ஒப்படைக்கின்ற இந்த விழாவில் பங்கேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் ரூபாய் 2400 கோடியில புதுசா 15,000 குடியிருப்புகளை கட்டும் பணியை நம்முடைய அரசு மேற்கொண்டு வருகின்ற இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு உங்களிடையே நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த 284 வீடுகளை நம்முடைய அரசு உங்களுக்கு கட்டி கொடுத்திருக்குன்னா இனிமே அது உங்களுடைய வீடு. புது வீட்டுல உங்களுடைய கனவுகள் அனைத்தும் வெல்லட்டும். புத்தாடை, 25 கிலோ அரிசி, 1 மாசத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள், அதுக்கு மேல ஊக்கத்தொகை அப்படின்னு அண்ணன் சேகர்பாபன் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் இவங்க 2 பேரும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு நேரத்தில் நன்றி. பாத்ரூம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு டாய்லெட் வந்து சரியில்லைண்ணா, தண்ணி தொட்டி வந்து ரொம்ப பூச்சி இருக்குது, ரொம்ப இன்ஃபெக்ஷன்லாம் அதிகமாக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவர்கிட்ட வந்து சொன்னோம். 3 டாய்லெட்டுமே வந்து ரெனோவேட் பண்ணி கொடுத்தாங்க, ஃபுல்லாகவே மாற்றி கொடுத்தாங்க. கோரிக்கை என்னன்னு கேட்டு அந்த கோரிக்கையை அப்பயே செஞ்சு கொடுத்ததுக்காக உதயநிதி அண்ணாவுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். இந்த பகுதியில் இந்த இடத்தை சீரமைச்சு முதல்ல உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் அதை முதல்ல சரி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து கழிப்பறைகள், இந்த அங்கன்வாடி, இப்போ இந்த யூத் கிளப் தேவை இப்போதைக்கு இந்த வசதிகள்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் சரியா பயன்படுத்துங்க. உங்களுடைய பகுதி நீங்க தான் சுத்தமாக வச்சுக்கணும், நீங்க தான் அதை பராமரிக்கணும், நீங்க தான் அதை உபயோகப்படுத்தணும்.